ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கும். ஏன்னா நிறைய எனக்கு ஏதாவது நடக்காதா அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற மேஷத்துக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல மாற்றங்களை, ஏன்னா குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அதிசாரத்தில் உச்சமாகி வக்ரமாகி இருக்கிறாரு. இந்த காலகட்டம் அவர் வந்து 8, 10, 12 என்ற இடங்களை பார்த்துருவார். அப்போ தொழிலுக்கு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதில் ஒரு பெனிஃபிட் வருதுன்னு நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து சந்தோஷம் அடையக்கூடிய காலம். அதே போல் தொழிலில் நல்ல மாற்றங்கள், உத்தியோகம், பிஸ்னஸ்லாம் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு இவர் வந்து ஒரு சிறந்த வழியை காட்டிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல படிப்பு, ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிடச்சிடும். கணவன் மனைவிக்கிடையே இப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு சண்டை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக தரும். இருந்தாலும் ராசி அதிபதி வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் நிறைய குழப்பங்க, நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து சரியா என்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். அதை மட்டும் வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். கோபத்தை குறைச்சி கொள்ளுங்கள். மேஷம் எதெல்லாம் கவனம் இருக்கணும்னா, ஒரு வேலையில் வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து நேரம் எடுக்கும். உழைக்கிறதுக்கு இங்கே அஞ்சக்கூடாது. அதே போல் ரொம்ப தூரமாக இருக்கேன், அலைச்சல் திருச்சலாக இருக்கேன் அப்படின்றதுலையா நினச்சி நீங்கள் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மைலாம் எடுத்துக்கக்கூடாது. இந்த காலம் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துலேயே நம்மளுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாமே வந்து அணிஞ்சிருவாங்க. ஏன்னா சுக்கிரன் மாத பிற்பகுதியிலையும் வந்து உங்களுக்கு 8ல் அமைஞ்சிருவார். அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல, வாய் வார்த்தையில், தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் இல்லை, இதெல்லாம் வந்து கவனம் இருக்கணும். எவ்வளோ நம்ம வந்து செஞ்சாலும் அடுத்தவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல பேர்லாம் வாங்க முடியலன்னா யோசனை கூடாது. ஏன்னா 7.5 சனி சென்று கொண்டு இருக்குது. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயங்கள்லையுமே நம்ம கொஞ்சம் பொறுமை, விழிப்புணர்வு உங்களுக்கு இந்த காலகட்டம் அவசியம். வார்த்தைகளை விட்டுடாதீங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அது சுற்றம், நட்பு, தொழில் செய்கிற இடத்துல எந்த இடத்துல நம்மளுக்கு எதிரி இருப்பான்னே தெரியாது. மேஷத்துக்கு உங்களுக்கு கேட்டது வந்து கிடைக்கும். கொஞ்சம் பொறுமை, விழிப்புணர்வாக இருக்கும்பொழுது, ஏன்னா பிற்பகுதியில் செவ்வாய் வந்து உங்களுக்கு தனுசுக்கு போயிடும். குருவுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் உங்களுக்கான பலன்கள் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அப்போ எல்லா விதமான மாற்றங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக பொருளாதார விஷயத்திலையும், உடல் ஆரோக்கியத்திலையும், உறவுகள் விஷயத்திலையும் இருக்கணும். மாணவர்கள் கொஞ்சம் எஃபர்ட் கூடுதலாக போட வேண்டியது இருக்கும். வயதானவர்கள் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல், ஒரு விரக்தி மனப்பான்மைலாம் இருக்கும். இறை வழிபாடை மட்டும் பின்பற்றிக்கோங்க. அதே போல் வீட்டில், அம்மா வீட்டில் இல்லை புகுந்த வீட்டில் ஏதாவது வந்து ஒரு சாதகம் இல்லாமல் சூழல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டம் யார்கிட்டையும் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வைத்து கொள்ளாதீங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பொறுமையையும் கோபம் இல்லாமல், இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமையும் கோபம் இல்லாமல் நிதானத்தையும் கடைப்பிடிக்கும் பொழுது மேஷத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். கார்த்திகை மாதம் நிறைய இறை வழிபாடு இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் திருக்கார்த்திகை அன்று விரதம் இருந்து ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மௌனமாக இருந்துருங்க. 1 மணி நேரமாவது, அன்றைக்கி பௌர்ணமியும் இணைந்து வரும், 1 மணி நேரமாவது மௌனம் இருந்து வழிபடும் பொழுது சகல விதமான சம்பத்துகளையும் பெற்றுடும். சுப காரியங்கள், பேச்சுவார்த்தைகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான முடிவுலாம் எடுக்குது. இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும்பொழுது குழப்பம்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வெல்விஷரை வந்து கொஞ்சம் கேட்டு ஆலோசனை செய்து கொள்ளுங்க. அப்போ இந்த மாதம் மேஷம் நிதானமாக இருக்கும் பொழுது நிம்மதியான பலன்களை விரைவாக பெற்றுக்கொள்ளலாம். மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.